இந்தியாவில் இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு உடனே இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்? டிமார்ட் ஞாபகம் வரும், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷு, இந்த மோர் மார்க்கெட்டு, பிக் பஜார் சூப்பராக போயிட்டு இருந்த காலகட்டத்தில் சூப்பராக பிக் பஜார் அப்படிங்கிற இந்த ஒரு சில ஸ்டோர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனால் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டை ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கூடிய எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இவங்க எப்படி உருவானாங்க? இவங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணது ஒரு சாதாரண சூப்பர் மார்க்கெட்டாக தான். அதுக்கப்புறம் தான் இவங்களோட சில யூனிக் பாயிண்ட்ஸால் இவங்க கொடுத்த சில அந்த ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங்னு சொல்லி இந்த வகையில் இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாங்க. நீங்களும் இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த ஒரு பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க முடியும், அது மூலியமாக உங்களால் ஒரு சூப்பர் மார்க்கெட் போக முடியும், சூப்பர் மார்க்கெட்லேருந்து பெருசாக டிமார்ட் மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி ஆக முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை எப்படி பண்ணுறது, இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மற்ற வித சின்ன மளிகை கடைக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவு முதலீடு தேவைப்படும், எந்தெந்த மாதிரியான பொருட்களை வந்து நான் விற்கணும். இப்போ சாதாரணமாக மளிகை கடையில் ஒரு சில பொருட்கள் விற்கிறாங்க அப்படின்னா அது நான் ஒரு ஐடியா இருக்கும் எந்த மாதிரி பொருட்கள் மளிகை கடையில் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்னு உடனே எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ண வேண்டிய இருக்கும். சரி, இதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு செலவாகும், எந்த மாதிரி லாபம் பார்க்க முடியும், எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ் வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா என்ன? சரிப்பா, மார்க்கெட்னா தெரியும், காய்கறி வாங்க போறோம், மல்லிகை கடைக்கு போவோம், இது ஓகே. என்னது சூப்பர் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். சூப்பர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் 1930களில் இந்த சின்ன சின்ன கடைகளில் ஒருத்தங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல வேறு மாதிரியான பொருட்களையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, பில் கவுண்டருக்கு வந்து பில்லு போட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செல்ஃப் சர்வீஸ் கான்செப்ட் வந்து வருது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் விருப்பப்பட்ட பொருளை நீங்கள் தொட்டு பார்த்து இதுப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக கிடைச்சிது. ஸோ இந்த ஒரு அவைலபிலிட்டி, இந்த ஒரு ஃபெசிலிட்டியை தான் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது நாளடைவில் சூப்பர் மார்க்கெட்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனை உருவாச்சு. ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்டோட மதிப்பு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்து உயர்ந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாயிரம் கோடிகள் மதிப்பு பெறக்கூடிய அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்து வந்து நிற்கிறாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் ஒரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான பீப்புள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். யார் வேணாலும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அது முக்கியமா உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் இந்த சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை நீங்க எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னா ஒரு 5 ஒரு 4-5 லட்சம் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இந்த சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட கையில மினிமமா 10-20 லட்சம் வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் உங்களால அந்த ஒரு பிளானே பண்ண முடியும். ஸோ ஃபைனான்ஷியலி இந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறவங்க மட்டுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்றது ஒரு நல்ல முடிவு. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி போறவங்க தான் இன்னுமே நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. போறப்போ எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்ச்சேஸுக்கான டிமாண்ட் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க உங்க லொக்காலிட்டியில இல்லை வேற எந்த லொக்காலிட்டியிலையாவது இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது, மக்கள் ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி உங்க சூப்பர் மார்க்கெட்டை நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, என்னதான் இருந்தாலும் அப்போ பிளிங்கிட், ஜெப்டோ மாதிரியான பெரிய புள்ளிங்க கிட்ட நான் எப்படி போட்டி போடுறது? சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் இப்போ யார் வர அப்படிங்கிற ஒரு தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஆன்லைன் சர்வீஸை உங்களாலையும் பண்ண முடியும். ஒரு சில வீடுகளுக்கு ஒரு சில உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக இந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துங்க. அவங்க மூலியமாக இன்னும் பல பேர்த்துக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சில டெலிவரி சர்வீஸ் ஆகட்டும், டோர் டெலிவரி சர்வீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்டோரை நீங்கள் ஃபிசிக்கலாகவும் நல்லா லாபகரமாக நடத்திட்டு போகலாம். அட் த சேம் டைம் ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு
அருமையான வேலையா இந்த ஒரு சர்வீஸை நீங்களும் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனுகளையும் நீங்க தோத்து போக முடியாது. ஓகே, இப்போ எல்லாம் செட். இப்போ எனக்கு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும்னா எந்த அளவுக்கான இடம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 1500 இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் நிலம் இருந்தால் மட்டுமே ஒரு சூப்பர் சஃபிஷியன்ட் சூப்பர் மார்க்கெட்டை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த சைஸில் நீங்கள் பார்க்குறது நல்லது. சரி, அப்போ எவ்வளவு முதலீடு போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ரெண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா மாதம் 50,000 60,000 வரைக்கும் ரெண்டே போகும். அதை விட அதிகமாக போகும் லொக்கேஷனை பொறுத்து. அதை வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக நீங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சஸில் போட வேண்டியிருக்கும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் முதல்ல எடுத்த உடனே எவ்வளோ போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல மென்ஷன் பண்ண மாதிரி 10,000 15 லட்சம் அது கையில் ரெடியாக வச்சிருந்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக இவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய செக்டர்ஸ் வரப்போகுது, நிறைய ரோஸ் வரப்போகுது, நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. உதாரணத்துக்கு ஃபுட் ப்ராடக்ட் கொண்டு வர போகிறீங்க, கிராசரிஸ், மல்லிகை கடை சாமான் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போக காஸ்மெட்டிக்ஸ் இருக்க போகுது, இந்த மேக்கப் ஐட்டம் இருக்க போகுது, அதே மாதிரி ஸ்கின் கேர், மற்ற விதமான துணிமணிகள் ஏதாவது விற்க போகிறீங்க, இல்லை செருப்பு ஃபுட்வேர் மாதிரி ஏதாவது போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சில பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி அங்கே செட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ செலவாகும். அது போக இன்டீரியரில் நீங்கள் நிறையா காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பில் கவுண்டருக்கு, அது லேபர்ஸு, மற்ற எல்லா விஷயத்துக்கும் இவ்வளவு காசு கண்டிப்பாக தேவைப்படும். சரி, இவ்வளோவெல்லாம் செலவு பண்ணுறேனே, அப்போ நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற யோசனை உங்கள் எல்லாத்துக்கும் வரலாம். ரொம்ப அருமையாக லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் தான் சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு டிமார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஏன் அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரம் வியாபாரம் நடக்குது, சீக்கிரம் அந்த பொருட்கள் எல்லாமே மக்கள் வாங்கிட்டு போயிடுறதால வால்யூம், அதிகமான வால்யூமில் பொருட்கள் சேல் ஆகிறப்போ அவங்க அந்த லாபத்தை அந்த வேகத்தில் பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான சில ஆஃபர்ஸ், சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வியாபாரம் ஆனாலும் போதும், மாதம் 3 4 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதில் இந்த மற்ற எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, மற்ற விதமான மந்த்லி ரீஸ்டோரிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே போக உங்களுக்கு கையில் 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் தங்கும். இதை வந்து இன்னும் சூப்பராக நீங்கள் பண்ணிட்டு போகிறப்போ இதை விட அதிகமான லாபத்தையும் உங்களால் பார்க்க முடியும். நிறைய பிரான்ச்சஸை உருவாக்க முடியும், ஒரு பிராண்டாகவே உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபியூ டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. நீங்கள் விற்பனை பண்ணக்கூடிய பொருட்கள் குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா எக்ஸ்பைரி டேட். எந்த விதமான பொருட்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட அதோட டேட்ஸ் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பரான டைமில் ரீஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்ததா யூஸ் சாஃப்ட்வேர் ஃபார் பில்லிங். அதாவது பில்லிங் இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக, கன்வீனியண்ட்டாக, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக முடிகிற மாதிரியான பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்ததா லேபர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா லேபர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த சூப்பர் மார்க்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு போக முடியும் நம்ம ஆப்சன்ஸில் கூட. ஸோ எல்லா விதமான வேலைகள், லோடிங், அதுக்கப்புறம் அங்கே போய் கஸ்டமரை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு லேபர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. சூஸ் பண்ணுறது வைஸாக சூஸ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா லோக்கல் ஃபார்மர்ஸ், லோக்கல் சப்ளையர்ஸ் கூட நல்ல டைப் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த மாதிரியும் ஆர்கானிக்காக யோசிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு என்டையர் ப்ராசஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. சில இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களால் தாராளமாக இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி அதிகமான அளவு லாபம் உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறது எப்படி, அதில் எந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்கு, எவ்வளவு செலவாகும், எவ்வளவு லாபம் வரும், எந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், உங்களை எந்த மாதிரி இடத்துல ஸ்டார்ட் பண்ணா லாபகரமா போகும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. இந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.